பொன்முடியை அமைச்சராக நியமிக்க ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்முடியின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அண்மையில் மீண்டும் எம்எல்ஏவானார் பொன்முடி. மீண்டும் அவரை அமைச்சராக ஆக்குவதற்கான கடிதத்தை ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தமிழ்நாடு அரசு தன்னுடைய மனுவில் என்னென்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது, என்னென்ன காரணங்களை அதற்கு வகுத்திருக்கிறது? உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தற்பொழுது மீண்டும் எம்எல்ஏவாக தொடருவதற்கான ஒரு உத்தரவானது வழிவகையானது கிடைத்திருக்கும் நிலையில் அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பதற்கு ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த ஒரு கடிதமானது எழுதப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கை கடிதத்தை ஆளுநர் நிராகரித்து விட்டார். சட்ட விதிகளின்படி அவ்வாறு நிராகரிப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறும் வகையில் ஆளுநர் செயல்பட்டுள்ளார். அதனால் அவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பாக மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஒரு இடைக்கால மனுவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த கோரிக்கையில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இதனால் அவர் அது மீதான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசாங்கமானது கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு மாநில அரசினுடைய செயல்பாடுகளை முடக்கும் வகையில் ஆளுநருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசாங்கமானது இந்த மனுவில் முன்வைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பொன்முடிக்கு உடனடியாக அமைச்சர் பதவிக்கான அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைப்பதற்கு தமிழக ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசனுடைய இந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.